6ஆம் நம்பருக்கு குறியீடு பார்த்தீங்கன்னாக்கா 2 முக்கோணங்கள் இணைந்தது. 6னாலே உங்களுக்கு சுக்கிரன். அந்த முக்கோணம்ங்கிறது ஆண் பெண் வந்து அவங்க வந்து சுக்கிரனுடைய குடும்பம்னு சொல்லக்கூடிய இல்லறம்னு சொல்லக்கூடியது. இந்த இல்லறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சஷ்டி வடிவம்னு சொல்லக்கூடியது சரவண பவன்னு நீங்கள் அந்த இடத்துல வந்துடும் அது. அந்த சஷ்டி வடிவம்னு சொல்லக்கூடியது 6க்கு உண்டானது. ஆறுமுகன்னு பேர் அவருக்கு. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சஷ்டி வடிவத்தை வெள்ளியில் ரவுண்டுக்குள்ளே வர மாதிரி 6 முனை கொண்ட ஸ்டார், 2 முக்கோணங்கள் இணைந்த மாதிரி 6 முனை கொண்ட ஸ்டாரை, 2 முக்கோணங்கள் இணைந்த ஸ்டாரை நீங்கள் வந்து ஒரு மெட்டலில், அதாவது வெள்ளி மெட்டலில் போட்டுக்கிறது சிறப்பு. பின்னாடி வேணால் மகாலட்சுமி ஃபோட்டோவை நீங்கள் வந்து ஒரு என்கிரேவிங் வர மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. தொங்குற மாதிரி டாலராக போட வேண்டாம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா திரும்பும்போது அதோட பலன்கள் மாறுங்கிறதுனால நான் சொல்கிறது. அதனால் நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு தகட்டில் தான் அதை வந்து ஒரு லேசர் என்கிரேவிங் மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். முடியாதவங்க வந்து ஒரு படமாக வரைஞ்சி பாக்கெட்டில் வச்சுக்கிறது சிறப்பு. 7ஆம் நம்பர் ஆதிக்கம். 7ஆம் நம்பர். 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்குமா 6 வடிவம் கொண்ட அந்த ஸ்டார் சொன்னோம் இல்லைங்களா, சஷ்டின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நடுவில் ஒரு புள்ளி வச்சிங்கனாக்கா அது 7ஆம் நம்பருக்கு உண்டான அதிர்ஷ்ட குறியீடாக மாறிடும். அது பிந்துன்னு பேர் அதுக்கு. அந்த பிந்து மையத்தை உற்பத்தி பண்ணிட்டாலே அது 7ஆம் நம்பருக்கு உண்டான குறியீடாக அது மாறிடும். ஸோ அந்த 7ஆம் நம்பருக்கு உண்டான குறியீடு 7, 16, 25 பிறக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நடுவில் ஒரு புள்ளி வச்சுட்டிங்கனாக்கா அது உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட குறியீடாக இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து வெள்ளியில் போட்டுக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அருமை. 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பருங்கிறது 2 ஸ்கொயரை இணைச்சது. 2 ஸ்கொயரை வந்து ஆப்போசிட்டாக சேர்க்கும்போது 8 முனைகள் கிடைக்கும். இந்த 8 முனைகள் கொண்ட அதிர்ஷ்ட இது வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் நம்பர் 8, 17, 26 பிறக்கிறவங்களுக்கு வெள்ளியில் போடுறது சிறப்பான பலன்களை. 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயரை வந்து ஆப்போசிட்டில் வர மாதிரி அதே மாதிரி ரவுண்டுக்குள்ளே வர மாதிரி கண்டிப்பாக போட்டுக்கலாம். அடுத்த 9வது.